வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் கான்டாரா சாப்டர் 1 ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அது மட்டும் கமெண்ட்டில் கிளாரிஃபை பண்ணிடுங்க. கான்டாரா லெஜெண்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த படம் தான் இதுவா? ஏன்னா லெஜெண்ட் அப்படின்னு டைட்டில் இல்லை, சாப்டர் 1 தான் இருக்குது. கான்டாரா அந்த படம் கிட்டத்தட்ட வந்து 3-4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம படம், ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் பார்த்துட்றேன். ஓ, அந்த கேரக்டர்ஸ் பேருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாரிங் ரிஷப் ஷெட்டி அஸ் பெர்மியா பெர்மினே வச்சுக்கிறேன். ருக்மிணி வசந்த், ஓ இவங்களும் இருக்காங்களா? இப்போ தான் மதராசியில் பார்த்தேன், வேற நல்லா பண்ணியிருந்தாங்க. அஸ் கனகபதி அண்ட் குல்ஷன் தேவையா அஸ் குலசேகரா. குல்ஷன் தேவையா இவர் யார் என்னன்னு தெரில. ரிட்டர்ன் டைரக்டர் பை ரிஷப் ஷெட்டி. காஸ்ட் ரிஷப் ஷெட்டி, ருக்மிணி வசந்த், ஜெயராம், குல்ஷன் தேவையா. மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பி அஜனீஸ் லோக்நாத். ஃபர்ஸ்ட் மூவிக்கும் இவர் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும், லூப் மோடில் அந்த பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்கேன். இவங்க பரிதாபங்களில் கூட அந்த அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். செம்ம மியூசிக்காக இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு கன்னடா அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழில் ட்ரெய்லர் பார்க்குறேன். வீடியோவில் போகலாம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். கான்டாரா சாப்டர் 1 ட்ரெய்லர் பார்க்கலாம். ಓ ಫಸ್ಟ್ ಪಾರ್ಟ್ ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಎಂತಕ್ಕೆ ಮಾಯ ಆದದ್ದು? ಇದೇ ನಮ್ಮ ಮೂಲ ಮಗ. ನಮ್ಮ ಹಿರಿಯರೆಲ್ಲ ಇದ್ದದ್ದು ಇಲ್ಲೇ. ಅದೊಂದು ದೊಡ್ಡ ದಂತಕತೆ. ಲೆಜೆಂಡ್. ಎಂತ ದಂತಕತೆ? ಕಾರಣಿಕದ ಕಲ್ಲ ಅಂತ. ಯಾವಾಗೆಲ್ಲ ಮನುಷ್ಯ ಧರ್ಮದ ಕಡೆಗೆ ಸಾಕ್ತಾನ, ಧರ್ಮ ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಈಶ್ವರ ದೇವರು ಗಣಗಳನ್ನು ಕಳಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. ಆ ಎಲ್ಲಾ ಗಣಗಳು ಬಂದು ನೆಲೆಸಿದ್ದು ಈ ಪುಣ್ಯ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ. ಬಂದದ್ ಸ್ವಲ್ಪ ತಡ ಆಯ್ತಾ ಅಂತ ಅಲ್ಲ? ಕಾಂತಾರದ ಒಳಗೆ ಯಾವತ್ತೂ ಹೋಗ್ಬೇಡಿ ಮಕ್ಕಳೇ. ಯಾಕ ನಗುದು? ಅಲ್ಲಿ ಬ್ರಹ್ಮ ರಾಕ್ಷಸ ಇದ್ದಾನೆ. ಪೊಟ್ಟು ಕಾಡಲಿ ಎಂತ ಮಣ್ಣು ಸಹ ಇಲ್ಲವ, ಎಲ್ಲ ಬರೀ ಕತೆ. ಇನ್ ಮುಂದೆ ನಾವು ಬೆಳೆದಲ್ಲಿ 3ನೇ ಪಾಲ ಗಡಿಯಲ್ಲಿ ಇರ್ಲಿಕ್ಕಿಲ್ಲ. ಕಾಂತಾರದವರು ನಮ್ಮ ಬಂದರಿನಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರ ಕೇಳಿದ್ದಾರೆ. ಬಾಂಗ್ರಕ್ಕೆ ಯಾರು ಕರ್ಕೊಂಡು ಬಂದದ್ದು? ಕ್ವಾಲಿಟಿ ಸಮ್ಮೆ ಆಗಲ್ಲ. ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ನಾವು ಬರಬಾರ್ದ? ಅದಕ್ಕೆ ಹತ್ರ ಬಂದದ್ದು. ಇದೆಲ್ಲ ನಿಮ್ಮೂರು ಗೊತ್ತಾದ್ರೆ ನೀವು ನಮ್ಮಲ್ಲೇ ಬಂದಿರ್ಬೇಕಾಗ್ತದೆ. ನಮ್ಮ ಯುವರಾಣಿ ಒಟ್ಟಿಗೆ ಇರೋದು ನೋಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂರುವ ಹಾಗೆ ಕಾಣ್ತಾ ಉಂಟು. ಕುಲಕ್ಕೆ ಅಂಟಿದ ಕಳಂಕವನ್ನು ಕಾಂತರದವರ ರಕ್ತದಿಂದ ತೊಳಿತೇನೆ. ಅರಸ ಯಾವಾನು ಬೆಂಕಿನ ಕಟ್ಟಿ ಹಾಕದು, ಬೆಂಕಿನ ಹುಟ್ಟಿದ್ದು ಎಲ್ಲ ಸಂಕಲೆ. ಯಾವಾನು ಕಾಂತಾರ ಗುಳಿಗಾ குளிகா அந்த இது கான்டாரா 1ல வருமே. ஐ மீன் 2000 இப்போ தான் தெரில. ಈಶ್ವರ ದೇವ್ರು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ರ? ಇಲ್ಲಿಗೆ ಬಂದದ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇಲ್ಲೇ ನೆಲೆಸಿದ್ರು. ಈಗ ಸಹ ಇದ್ದಾರಾ? இதான் அனௌன்ஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். இந்த ஆமாம், கண்ணை பாருங்களேன். இதான் அந்த லெஜெண்ட் சாப்டர் 1. ஓகே அதான் அது ப்ரீக்வல் தான். அது வந்து ஒரு கரண்ட் டைம்லைனில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த ராஜா வந்து ஒரு நிம்மதிக்காக தான் அவரோட இடத்த வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கிடையாது, அப்படியே கொடுத்துருப்பாங்க அந்த மக்களுக்கு. ஸோ அதுக்காக தான் ஒரு போராட்டமே வரும். கான்டாராவில் வந்து அதே மியூசிக் லைட்டாக யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சாங் போச்சுல, அது அப்படி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதே மியூசிக் அப்படியே யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மார்க் மாதிரி ஆயிடுச்சு அது. அந்த மியூசிக் இது கான்டாராவுக்கு கண்டிப்பாக அந்த மியூசிக்குமே உள்ளே வரும். நல்லா இருக்குது, குவாலிட்டி செம்மையாக இருக்குல்ல.
ஒவ்வொரு பைசாவையும் கரெக்டாக அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் தமிழில் பார்த்துட்றேன். அப்பா இந்த இடத்துல எதுக்கு கரண்ட் டைம் லைனில் உள்ள மக்களையும் காமிப்பாங்களான்னு தெரில. இந்த சாப்டர் 1ல் இதுதான் நம்ம மூலஸ்தானம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது இங்கதான். அது ஒரு பெரிய புராண கதை. என்ன புராண கதை? காரணிக்கா கல்லா இருக்குமோ? எப்பெல்லாம் மனுஷன் அதர்மத்தின் வழி நடக்கிறானோ அப்பெல்லாம் தர்மத்தை காப்பாத்த ஈஸ்வர கடவுள் கணங்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. இறைவா, அந்த எல்லா கணங்களும் வந்து நிலைச்சது இந்த புனித பூமியில தான். வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இல்ல? சிஜி எல்லாமே பக்கா. பாருங்களேன், எந்த காரணம் கொண்டு போக கூடாது. என்ன சிரிக்கிற? அங்க பிரம்ம ராட்சசன் இருக்கா? இதான் இந்த மியூசிக் தான் சொன்னேன். லைட்டாக அதை தொடுற மாதிரி இருக்கு. அதே மியூசிக் தான் நினைக்கிறேன். இனிமே இங்க விளையிறதுல 3ல் 1 பங்கு இலையில வைக்க தேவையில்லை. காந்தார ஆளுங்க நம்ம துறைமுகத்துல வியாபாரம் பண்றாங்க. பாங்க்ராவுக்குள்ள உங்களை யாரு கூட்டிட்டு வந்தது? எங்களை பார்க்க நீங்க வந்தீங்க, உங்களை பார்க்க நாங்க வரக்கூடாது? அதுக்காக தான் நெருங்கி வந்தேன். இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க கூட வர மாதிரி இருக்கும். நம்ம யுவராணியோட இருக்கிறத பார்க்கும்போது உங்க சிம்மாசனத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு தோணுது. குலத்துக்கு ஏற்பட்ட கலங்கத்தை காந்தார ஆளுங்க ரத்தத்தால துடைக்கிற. இவரோட பொண்ணு தான் ருக்மிணியா இல்ல சிஸ்டரா? ஏன்னா இவர் அவ்வளோ வயசான மாதிரி தெரியல. இவர் தான் அந்த குல்ஷன் தேவையான்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு தான். ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்காரு. இப்பவும் இருக்காரா? செம்ம ஷாட்டுங்க அது. லைட்டா ஒரு மூச்சு விடுற அந்த இது பண்ணார்ல, அது நல்லா இருந்துச்சு பார்க்க. வேற லெவலு, செம்ம எப்பிக்கா இருக்குல்ல. திஸ் இஸ் சினிமா அப்படின்ற மாதிரி. பார்க்கலாம் இந்த கரண்ட் டைம்லைனில், அதாவது காண்டாரா ஆக்சுவலாக ஒன்றுன்னு எதை சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லைங்க. காண்டாரா, இது காண்டாரா சாப்டர் 1ன்னு நான் சொல்கிறேன். காண்டாராவில் வந்து அந்த மக்கள் அந்த டைமில் உள்ளதையும் காமிப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. காமிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பையனை காமிக்கிறாங்க, அவர்கிட்ட கதை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் அவர் வளர்ந்துருவார், அந்த படத்துலேயே வளர்ந்து தான் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது தான் அவரோட அப்பா அந்த சுற்றி மறைவாரில் காணாமல் போயிடுவார், இருந்த இடமே தெரியாமல். ஸோ அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த கதையெல்லாம் சொல்கிற மாதிரி ஆரம்பித்து கொண்டு போகிறாங்களோ, அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த கதை சொல்கிறாங்கல்ல, அந்த கதையை தான் சாப்டர் 1 கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன நடந்துச்சு இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி. நைஸ் மியூசிக் தர்றாங்க, ஒவ்வொரு ஷாட்டுமே வேற லெவலாக இருக்குங்க குவாலிட்டி. இன்னொரு விஷயம் காண்டாரா எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கடவுள் உள்ளே இறங்கி பேசுவார்ல, அது வந்து கன்னடத்திலே இருக்கும். அது நல்லா இருக்கும். அது தமிழ் டப்பிங்கில் சொல்கிறேன், தமிழில் தான் ஃபுல் படமும் இருக்கும். பட் அந்த போர்ஷன் மட்டும் கன்னடத்திலே வச்சுருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அந்த நேட்டிவ் லாங்குவேஜில் கேட்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நமக்கு அது புரியாது, அதனால் கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியே இருக்குது. தமிழில் பண்ணி தான் கூட நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். கன்னடம் வந்து சூப்பராக பிளெண்டாக இருக்கும். அந்த இது வேற லெவலுங்க, செம்ம எப்பிக்காக இருக்குங்க. காண்டாரா லெஜண்ட் சாப்டர் 1. இப்போ சாப்டர் 2 அதெல்லாம் வேற போயிட்டுருக்கா என்னன்னு தெரியல, இல்லை ஆல்ரெடி முடிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் தள்ளி போட்டிருக்கலாம். அமேசிங் ட்ரெய்லர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரீசனிங் ஃப்ரம் வரண்ட்.